ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நான் சரவணன் சிவன் ராஜா. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம் பற்றி பார்க்க போகிறோம். இது எங்கேருந்து இந்த பர்டிகுலர் டாபிக் எங்கேருந்து படிக்கிறோன்னா தமிழ்நாடு ஸ்டேட் சிலபஸ் யூனிட் 9லேருந்து இந்த டாப்பிக்கை நம்ம கவர் பண்ண போகிறோம். அண்ட் பர்டிகுலர்லி திஸ் வீடியோ இஸ் ஃபார் நாட் ஓன்லி ஸ்டூடெண்ட்ஸ் குரூப் 4 அண்ட் குரூப் 2 டிஎன்பிஎஸ்சி படிக்கிற எல்லா பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸுக்காகவும் இந்த கிளாஸ். சரி, பிஃபோர் ஸ்டார்டிங் த கிளாஸ் நம்ம ஆட்டத்தை பற்றி ஒரு பேசிக்கான புரிதலுக்கு பிறகு நாம் கிளாஸுக்குள்ளே போகலாம். ஸோ ஆஸ் யூ நோ, ஆட்டம்னா என்ன? ஜென்ரலாக ஆட்டம்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒட்டுமொத்த யூனிவர்ஸில் பார்த்தீங்கன்னா கைஸ் எல்லாமே பார்ட்டிகிள்ஸால் ஆனது இல்லையா? எல்லாமே மேட்டர்ஸால் ஆனது. மிகப்பெரிய பொருட்கள் நம்ம பார்க்குறோம் இல்லையா? அந்த மாதிரி மிகப்பெரிய பொருட்களால் ஆனது. அந்த பொருட்களை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா மேட்டர்ஸ்னு சொல்லுவோம். கண்ணுக்கு தெரியாத வாயுக்களும் இருக்குது, கேஸஸும் இருக்குது இல்லையா? ஸோ இந்த மேட்டர்ஸ் நிறைய விதமான ஃபார்மில் இருக்கும். ஸோ அது எல்லாமே நீங்கள் இதுக்கு முந்தின யூனிட்லேயே பார்த்துருப்பீங்க. ஸோ மேட்டர்ஸ் சாலிடாக இருக்கலாம், லிக்விடாக இருக்கலாம், கேஸாக இருக்கலாம். அதாவது திரவம், வாயு எப்படி வேணால் இருக்கலாம். ஆனால் அது எப்படி இருந்தாலும் ஈச் மேட்டர் இஸ் மேட் அப் ஆஃப் அ மாலிகுல்ஸால் மூலக்கூறுகளால் உருவானது தானே மேட்டர். அந்த மூலக்கூறு எதால் ஆனதுன்னு பார்த்தீங்கன்னா அணுக்களால் ஆனது. சப்போஸ் நேராக சுற்றி வளைச்சு சொல்லாமல் நேராக போனால் இந்த ஒட்டுமொத்த யூனிவர்ஸில் இருக்கக்கூடிய எல்லா மேட்டர்ஸுமே ஒரு சின்ன சின்ன அடிப்படை துகள்களால் கட்டமைக்கப்பட்டது. சின்ன சின்ன பார்ட்டிகிள்ஸ் எல்லாம் மேடானது தான். அந்த பார்ட்டிகிள்ஸை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா அணு அப்படின்னு சொல்லுவோம். உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? ஸோ இப்போ அந்த அணுவை பற்றி தான் பார்க்க போகிறோம். அப்போ அணு அப்படின்னா என்ன அப்படிங்கிற ஒரு பேசிக்கான ஐடியா உங்களுக்கு கிடச்சிருச்சு இல்லையா? இப்போ நம்ம கிளாஸுக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், ஆட்டம்னா என்னென்னு படிச்சிட்டோம். இப்போ அந்த ஆட்டமில் என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஆட்டம் ஒவ்வொரு அணுலையும் என்னென்ன இருக்கும் அப்படின்னா, ஈச் அண்ட் ஆட்டம் இஸ் மேட் அப் ஆஃப் புரோட்டான், நியூட்ரான் அண்ட் எலக்ட்ரான். ஒவ்வொரு ஆட்டம்லையும் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா புரோட்டான், நியூட்ரான் அண்ட் எலக்ட்ரான் தான் கைஸ் இருக்கும். ஸோ இந்த ஆட்டமோட சைஸை பொறுத்து முதல்ல நமக்கு சைஸை பொறுத்து புரோட்டான்ஸ், நியூட்ரான்ஸ் எல்லாம் மாறும். அதை நம்ம அப்கமிங் லேட்டராக பார்ப்போம். இப்போ பாருங்கள், இப்போ ஒரு ஆட்டமில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா புரோட்டான், நியூட்ரான் அண்ட் எலக்ட்ரான் தான் இருக்கும். ஸோ இந்த ஒவ்வொரு புரோட்டான் அண்ட் நியூட்ரான் எலக்ட்ரான்ஸுக்கும் என்ன இருக்குது அப்படின்னா வெயிட் இருக்குது கைஸ். அது பாருங்களேன், அதுதான் நான் சைடில் நோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ புரோட்டானோட வெயிட் எல்லாம் பார்த்தீங்கன்னா 1.6 × 10⁻⁴ கிராம்ஸ். இது ஏஎம்யூ, அட்டாமிக் மாஸ் யூனிட்டில் நம்ம இதை மெஷர் பண்ணலாம். அட்டாமிக் மாஸ் யூனிட்னா 1.6 × 10⁻²⁴ கிராம்ஸை நம்ம ஒரு ஏஎம்யூன்னு சொல்லுவோம். ஸோ அதை வச்சு நீங்கள் மெஷர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 3 பார்ட்டிகிள்ஸால் ஆனது தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டம். ஸோ இந்த 3 பார்ட்டிகிள்ஸுக்குமே நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார்ஜஸ் இருக்குது. ஸோ புரோட்டான் இருக்குது இல்லைங்களா? புரோட்டான் இஸ் பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் எலக்ட்ரான் இஸ் நெகட்டிவ் சார்ஜ். அண்ட் நியூட்ரான் இருக்கு இல்லையா, அதுக்கு சார்ஜே கிடையாது. ஸோ நோ சார்ஜ். ஸோ இந்த நியூட்ரானுக்கு என்ன கிடையாதுன்னா சார்ஜே கிடையாது. திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இதை நீங்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ ஆட்டம்ஸில் இருக்கக்கூடிய புரோட்டான்ஸ், நியூட்ரான்ஸ் அண்ட் எலக்ட்ரான்ஸில் பார்த்தீங்கன்னா புரோட்டான்ஸுக்கு பாசிட்டிவ் சார்ஜ், நியூட்ரானுக்கு சார்ஜே கிடையாது, அண்ட் எலக்ட்ரான்ஸுக்கு நெகட்டிவ் சார்ஜ். அண்ட் ஆல்சோ கைஸ், நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வெயிட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் டிஎன்பிஎஸ்சி. இதை நமக்கு எதில் கேட்கலான்னா நம்மளோட டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கொஷின்ஸில் இந்த கொஷின்ஸை கேட்கலாம். ஏஎம்யூவில் பார்த்தீங்கன்னா 1/1837 ஏஎம்யூ. இந்த வேல்யூவை நீங்கள் 1837 டிவைட் பண்ணிங்கன்னா இந்த வேல்யூ வரும். ஸோ ஒரு எலக்ட்ரானோட வெயிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9.1 × 10⁻28 கிராம்ஸ். ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சரி, அப்போது எலக்ட்ரான்னா என்னென்னு பார்த்துட்டோம், புரோட்டான்னா என்னென்னு பார்த்துட்டோம், நியூட்ரான் என்னென்னு பார்த்துட்டோம் இல்லைங்களா? அதோட சார்ஜ் என்னென்னு பார்த்துட்டோம், அதோட வெயிட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். இது ஒரு எலக்ட்ரானில் எப்படி அமைஞ்சிருக்கும் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இது ஒரு பேசிக்கான எலக்ட்ரானோட ஸ்ட்ரக்சர் கைஸ், ஒரு பேசிக்கான எலக்ட்ரானோட ஸ்ட்ரக்சர். ஸோ இதில் பாருங்களேன், இதோட மையத்தில் இருக்குது பார்த்தீங்களா, விச் இஸ் கால்ட் அஸ் நியூக்ளியஸ். இந்த இருக்குல்ல, இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா நியூக்ளியஸ்ன்னு சொல்லுவோம். நியூக்ளியஸ் ஆர் அணுக்கருன்னு இதை தான் நம்ம சொல்லுவோம். இந்த அணுக்கருவில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா புரோட்டானும் நியூட்ரானும் இருக்கும் கைஸ். புரோட்டானும் நியூட்ரானும் இருக்கும். அண்ட் இந்த அணுக்கருவை சுற்றி இந்த ஸ்டார் மாதிரி போட்டிருக்கேன்ல, இது எலக்ட்ரான்ஸ். இந்த மாதிரி இருக்கிறதுல என்னென்னா எலக்ட்ரான்ஸ். ஸோ கைஸ், அப்போ இதில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, ஒரு பேசிக்கான அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா, ஒரு நியூக்ளியஸ் இருக்கும். அந்த நியூக்ளியஸுக்குள்ளே தான் புரோட்டானும் நியூட்ரானும் இருக்கும். அந்த நியூக்ளியஸை சுற்றி யார் ரிவால்வ் ஆகிட்டே இருப்பாங்க? எலக்ட்ரான்ஸ் ரிவால்வ் ஆகிட்டு இருக்கும். ஸோ இதுதான் ஒரு பேசிக்கான ஆட்டமோட ஸ்ட்ரக்சர். உங்களுக்கு புரியுதுங்களா? ஓகே கைஸ், இப்போ இதில் நீங்கள் இன்னும் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, நியூக்ளியஸில் ஏன் எப்படி சார் புரோட்டானும் நியூட்ரானும் சேர்ந்து இருக்குது அப்படின்னு உங்களுக்கு ஒரு கொஷின் வரும். ஓகே, அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எப்போவுமே ஒரு ஆட்டம் என்னவா இருக்குன்னா ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கும் கைஸ். ஸ்டேபிள்னா என்ன சார் சொல்கிறீங்க? இங்கே பாருங்களேன், புரோட்டான் பாசிட்டிவ் சார்ஜ் இல்லையா, எலக்ட்ரான் நெகட்டிவ் சார்ஜ். ஓகே தானே? இது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்.
ஸோ புரோட்டானும் எலக்ட்ரானும் ஒரே எலக்ட்ரான்லேயே ஒரே ஆட்டம்குள்ளே இருக்குது. நீங்கள் நல்லா பாருங்களேன், பாசிட்டிவ் நெகட்டிவ் எப்போவுமே அட்ராக்ட் பண்ணும் இல்லையா, அதாவது ஈர்க்கும். எப்படி ஒரு காந்தத்தில் வந்து வட துருவமும் தென் துருவமும் நார்த்து போலும் சவுத்து போலும் அட்ராக்ட் ஆகுதோ அதே மாதிரி இங்கே வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் எப்போவுமே ஈர்க்கும். ஸோ நல்லா பாருங்கள், அப்போ பாசிட்டிவை விட நெகட்டிவ் கூடிருச்சுனாலும் ஸ்டெபிலிட்டி போயிடும், அதே மாதிரி நெகட்டிவை விட பாசிட்டிவ் கூடிருச்சுனாலும் உள்ளே இழுத்துக்கும் இல்லையா. ஸோ அங்கேயும் என்ன ஆயிரும்னா அது வந்து அன்ஸ்டேபிளாக மாறிடும், அந்த ஆட்டமே செதஞ்சிரும். அப்போ இதுலேருந்து நீங்கள் என்ன சார் சொல்ல வரீங்கன்னு கேட்டிங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கங்க, ஒரு அணுவில் அதாவது ஒரு ஆட்டமில், என்னோடய வார்த்தையை நல்லா கவனிச்சுக்கோங்க, ஒரு ஆட்டமில் எப்போவுமே நம்பர் ஆஃப் புரோட்டான் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். புரிஞ்சுதுங்களா? எப்போவுமே ஒரு அணுவில் வந்துட்டு அது என்ன அணுவாக வேணா இருக்கட்டும், நம்பர் ஆஃப் புரோட்டான் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஸோ நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ்க்கு ஈக்குவலாக தான் இருக்கும். இ மைனஸ்னா எலக்ட்ரான்ஸ் என்ன கைஸ். ஸோ நம்பர் ஆஃப் புரோட்டான் இஸ் ஆல்வேஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். புரோட்டானும் எலக்ட்ரானும் ஒரு அணுவில் எப்போவுமே சமமாக தான் இருக்கும். புரிஞ்சுதுங்களா? அப்போ நியூட்ரான்ஸ் வந்து சமமாக இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? அது ஏங்கிறத நான் சொல்கிறேன் பாருங்கள் கைஸ். ஸோ முதல்ல நியூட்ரான்னா என்ன, அதோடைய வேலை என்ன அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு வந்து இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ கைஸ், நியூட்ரான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ புரோட்டான்ஸ் வந்து பாசிட்டிவ் சார்ஜ் இல்லையா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு லித்தியத்தோட ஆட்டம் எடுத்துக்கிறேன், லித்தியம் ஆட்டம் எடுத்துக்கலாம். லித்தியத்தோட அட்டாமிக் நம்பர் பார்த்தீங்கன்னா, அட்டாமிக் நம்பரை என்னன்னு சொல்லுவோம்னா, அணு என்ன நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம்னா கைஸ், அணு என்ன இசட்டுன்னு சொல்லுவோம். புரிஞ்சுதுங்களா? அட்டாமிக் நம்பர் எப்படின்னு சொல்லுவோம், நாம் இசட்டுன்னு சொல்லுவோம். இனிமேல் இந்த வேர்டை யூஸ் பண்ணிக்கோங்க, அட்டாமிக் நம்பர் இஸ் இசட்டு. சரி, அட்டாமிக் நம்பர்னா என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அட்டாமிக் நம்பர்னா ஒன்றும் இல்லை கைஸ், அந்த பர்டிகுலர் ஆட்டமில் எத்தனை புரோட்டான் இருக்குது எத்தனை நியூட்ரான் இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் என்னென்னா அட்டாமிக் நம்பர், அணு எண். உங்களுக்கு புரியுதுங்களா? ஏன்னா ஏதோ ஒன்று சொன்னால் போதும் இல்லை, ஏன்னா ரெண்டுமே சமம் தானே. அப்போது ஃபார் எக்ஸாம்பிள் லித்தியம் ஆட்டம் எடுத்துக்கலாம். லித்தியம் ஆட்டம், லித்தியம் ஆட்டமில் இல்லைங்க, இது லித்தியம் ஆட்டமில் அட்டாமிக் நம்பர் பார்த்திங்கன்னா 3. லித்தியத்தோட அட்டாமிக் நம்பர் இஸ் 3. ஸோ இந்த லித்தியம் ஆட்டமில் பார்த்தீங்கன்னா கைஸ் 3 அப்படிங்கிற பட்சத்தில் புரோட்டானும் 3 இருக்கும், எலக்ட்ரானும் 3 இருக்கும். புரியுதுங்களா? லித்தியம் ஆட்டத்தில் புரோட்டானும் 3 எலக்ட்ரானும் 3. ஓகே தானே? புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, அப்போ நியூட்ரான்னா என்ன சார் சொல்கிறேன் கேளுங்க. இப்போது இந்த லித்தியம் ஆட்டத்தை எடுத்துக்கோங்களேன், அதில் புரோட்டான் 3 இருக்கும், கரெக்டுங்களா? அந்த 3 எங்கே இருக்கும், நியூக்ளியஸுக்குள்ளே இருக்கும். ஆல்ரெடி சொன்னாலே நியூக்ளியஸில் தானே புரோட்டான் இருக்கும். ஒரு அணுவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த புரோட்டானும் நியூக்ளியஸுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன், எல்லா 3 புரோட்டானும் ஒரே இடத்துல கம்பைண்ட் ஆகி இருக்குமா? நல்லா யோசிங்க. ஏன்னா எப்படி எதிர் சார்ஜஸ் ஈர்க்குமோ ஒரே சார்ஜஸ் விலக்கும் இல்லையா, அதை ஒன்று ரிப்பல் பண்ணும் இல்லையா. அப்போது அது எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லித்தியத்தை பொறுத்த வரைக்கும் 3 புரோட்டான் இருக்கு இல்லையா, அந்த 3 புரோட்டானுக்கும் இடையில இந்த நியூட்ரான் வந்து ஒரு இடத்த ஆக்குப்பை பண்ணிக்கும். புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? அப்போ நியூட்ரான் இருக்கிறதுனால என்ன சார் ஆகும்னு கேட்டிங்கன்னா, ஒரு புரோட்டானுக்கும் இன்னொரு புரோட்டானுக்கும் இடையில நியூட்ரான் வந்து ஆக்குப்பை பண்ணிடுவான். தெரியுதுங்களா? இந்த இது உங்களுக்கு தெரியுதா? இங்கே பாருங்கள், இது ஒரு புரோட்டான், இது ஒரு புரோட்டான், நடுவில் யார் இருக்கா, நியூட்ரான் இருக்கான். இது ஒரு புரோட்டான், இது ஒரு புரோட்டான், நடுவில் யார் இருக்கா, நியூட்ரான் இருக்காரு. இந்த மாதிரி உங்களுக்கு என்ன மாறும்னா, ஒவ்வொரு புரோட்டானுக்கும் நடுவில் நியூட்ரான் வந்து ஆக்குப்பை பண்ணிக்கும். புரிஞ்சுதுங்களா? ஸோ இதுலேருந்து நீங்கள் என்ன சொல்ல வரீங்க சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நியூட்ரான் வந்து உங்களோட அட்டாமிக் நம்பர் அணு எண்ணுக்கு ஈக்குவலாக இருக்கலாம், அல்லது அதோட அதிகமாக கூட இருக்கலாம்னு நான் சொல்ல வரேன் கைஸ், கம்மியாக இருக்காது. அதனால தான் நான் இங்கே போடலை. ஸோ அப்போ லித்தியத்தில் பார்த்தீங்கன்னா, லித்தியத்தில் அட்டாமிக் நம்பர் 3. அப்போ அதில் தான் நம்ம ஒன்று தெரிஞ்சுக்கலாம், புரோட்டான் 3 எலக்ட்ரான் 3. லித்தியத்தில் புரோட்டான் 3 எலக்ட்ரான் 3. ஆனால் நியூட்ரான் 3ஆகவும் இருக்கலாம், 3க்கு மேலேயும் இருக்கலாம். புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? அதனால தான் நான் இதில் ஈக்குவல்னு போடலை கைஸ். ஸோ 3ம் இருக்கலாம், 3க்கு மேலேயும் இருக்கலாம். இந்த எல்லா நியூட்ரானும் எங்கே இருக்கும், புரோட்டான் கூட சேர்ந்து நியூக்ளியஸில் இருக்கும். ஸோ நியூட்ரான்ஸோட நம்பர் கூட இப்போ இந்த இடத்துல நியூட்ரான் 3 இருந்ததுன்னா இது சாதாரண ஆட்டம். இப்போ நியூட்ரான்ஸோட நம்பர் இன்க்ரீஸ் ஆக இது என்ன ஆட்டமாக மாறும்னா ரேடியோ ஆக்டிவ் ஆட்டமாக மாறும். அதாவது கதிர்வீச்சு தனிமங்களாக மாற ஆரம்பிக்கும் கைஸ். ஸோ கதிர்வீச்சு தனிமங்கள்னால் இதிலிருந்து ரேடியேஷன்ஸ் வர ஆரம்பிக்கும். அப்போ புரிஞ்சுதானே உங்களுக்கு? இப்போ நியூட்ரான்னா என்னன்னு தெரிஞ்சிச்சுல. நான் இன்னொரு தடவை கன்க்ளூட் பண்ணுறேன் பாருங்கள். ஒரு அணுவில் புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான்ஸ் இருக்கும், கரெக்டுங்களா? அதில் அணு அமைப்பு பார்த்திங்கன்னா, அணு கருவில் யாரெல்லாம் இருப்பாங்க,
புரோட்டான்ஸும் நியூட்ரான்ஸும் சேர்ந்து இருப்பாங்க. அந்த அணு கருவை சுற்றி யார் சுற்றிட்டு இருப்பாங்க? எலக்ட்ரான் சுற்றிட்டு இருப்பாங்க. இதில் ஒரு குழப்பமும் கிடையாது. கரெக்டுங்களா? அதே மாதிரி ஒரு அணுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த அணுவில் வந்துட்டு எப்போவுமே அந்த ஆட்டமில் வந்துட்டு எப்போவுமே புரோட்டான்ஸும் எலக்ட்ரான்ஸும் என்னவா இருப்பாங்க? சமமாக இருப்பாங்க. ஓகே தானே? உங்களுக்கு புரியுதுங்களா? அதே மாதிரி இன்னொரு டாபிக் பார்த்தோம், அட்டாமிக் நம்பர்னு ஒன்று பார்த்தோம். அட்டாமிக் நம்பரை ஜெட்டுன்னு நம்ம இசெட்டுன்னு குறிக்கிறோம். அந்த அட்டாமிக் நம்பருங்கிறது என்ன? அட்டாமிக் நம்பர்னா என்ன அப்படின்னா, வேணா நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அட்டாமிக் நம்பர்னா விச் இஸ் நத்திங் பட் நம்பர் ஆஃப் புரோட்டான் அண்ட் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான். புரிஞ்சுதுங்களா? நம்பர் ஆஃப் புரோட்டானையும் நம்பர் ஆஃப் எலக்ட்ரானையும் குறிக்கிறது தான் என்னன்னா அட்டாமிக் நம்பர். ஸோ நம்ம அட்டாமிக் நம்பரை விட நியூட்ரான்ஸ் வந்து கூடவோ இல்லைன்னா ஈக்குவலாகவும் இருக்கலாம். புரிஞ்சுதானே? உங்களுக்கு குறைவாக இருக்காது. ஓகே தானே கைஸ்? அப்போ லித்தியத்தோட அட்டாமிக் நம்பர் 3ன்னா லித்தியத்தோட புரோட்டான் 3, லித்தியத்தோட எலக்ட்ரான் 3, நியூட்ரான் 3 இருக்கலாம், 3 விட கூடவும் இருக்கலாம். புரிஞ்சுதுங்களா? இவ்வளோ தான். ஸோ இந்த 3 புரோட்டானும் நியூட்ரானும் சேர்ந்து லித்தியத்தோட நியூக்ளியஸுக்குள்ளே இருக்கும். அதை சுற்றி இந்த 3 எலக்ட்ரானும் சுற்றிட்டு இருக்கும். இவ்வளோ தான். அப்போ ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு மைண்டில் வந்துருச்சிங்களா? ஸோ கைஸ், இப்போ இதை வச்சு தான் நம்ம அடுத்தது என்ன கால்குலேட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாஸ் நம்பர் அண்ட் அட்டாமிக் நம்பரை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். பார்க்கலாங்களா? லிசன் கேர்ஃபுல்லி. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து அட்டாமிக் நம்பர் அண்ட் மாஸ் நம்பர். இப்போ தானே இவ்வளோ நேரம் தானே நம்ம அட்டாமிக் நம்பரை பற்றி பேசணும் இல்லையா? அட்டாமிக் நம்பருங்கிறது என்னது? இசட்டுன்னு குறிப்போம் இல்லையா? அணு என்னன்னு குறிப்போம்? நம்ம இசட்டுன்னு குறிப்போம். அணு எண்ணுங்கிறது என்ன? அணு எண்ணுன்னா நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் ஆர் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ரெண்டுமே சமம் தானே? கரெக்டா? நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் அல்லது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். கரெக்டு தானே? எலக்ட்ரானாகவும் இருக்கலாம், புரோட்டானாகவும் இருக்கலாம். ஏன்னா ரெண்டுமே சமம் தானே. இதை மறக்கவே மறக்காதீங்க. என்ன கைஸ்? ஸோ இது மாதிரி ஒரு கேள்வி கேட்டாங்க. என்ன கேள்வி கேட்டாங்கன்னா, ஒரு அணுவின் அணு எண் 5. அப்படி என்றால் அதில் எத்தனை எலக்ட்ரான்கள் உண்டுன்னு சொல்லிட்டு ஸ்கூல்ல கேட்டாங்க. ஸோ இது ஒரு சின்ன கேள்வி. அப்போ அணு எண் எத்தனையோ அதுதானே நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸும். புரிஞ்சுது உங்களுக்கு? அட்டாமிக் நம்பர் எத்தனையோ அதான் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸும். ஓகே, இது ஓகே. ஸோ மாஸ் நம்பர்னா என்ன சார்? ஒன்றுமே இல்லை கைஸ். நிறை எண்ணுனா என்னன்னா நியூக்ளியஸில் என்ன இருக்கும்? நியூக்ளியஸில் புரோட்டானும் நியூட்ரானும் சேர்ந்து இருக்கும். இப்போ தானே பார்த்தோம், ஒவ்வொரு புரோட்டான்ஸுக்கு நடுவில் நியூட்ரான்ஸ் வச்சு அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். கரெக்டாக? அப்போது நல்லா புரிஞ்சுக்கங்க, புரோட்டானும் நியூட்ரானும் சேர்ந்து தானே கைஸ் இருக்கும். கரெக்டு தானே? அப்போ அணு என்னன்னா நல்லா புரிஞ்சுக்கங்க, அட்டாமிக் நம்பர் இஸ் நத்திங் பட் நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் ப்ளஸ் நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் ப்ளஸ் நியூட்ரான்ஸ். என்னன்னா நியூட்ரான். புரிஞ்சுதுங்களா? அணு என்னன்னா அணு கருவுக்குள்ளே இருக்கக்கூடிய புரோட்டான்ஸையும் நியூட்ரான்ஸையும் சேர்த்தா போதும். ஏன்னா கருவில் தானே இருக்கும். கருவில் புரோட்டான்ஸ் நியூட்ரான்ஸ் சேர்ந்து தானே இருக்கும். அந்த ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ணால் போதும். அண்ட் உங்களுக்கே தெரியும், நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? அணு என்னன்னு சொல்லுவோம். அப்போ இந்த பீக்கு பதிலாக இசட்டே போட்டுடலாமா? புரிஞ்சுதுங்களா? பீக்கு பதிலாக இசட்டே போட்டுடலாமா? அவ்வளோதான். அப்போது இது ஃபார்முலா என்னென்னா A is equal to Z plus N. A is equal to Z plus N. ஏன்னா என்ன? நிறை எண், மாஸ் நம்பர், which is equal to அட்டாமிக் நம்பர் ப்ளஸ் நியூட்ரான். புரிஞ்சுதுங்களா? அப்போது அட்டாமிக் நம்பர்னா ஒன்றுமே இல்லை. அட்டாமிக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து உங்களுக்கு லித்தியம் தரேன் கைஸ். லித்தியம் தரேன். ஓகேங்களா? லித்தியத்தில் வந்துட்டு அட்டாமிக் நம்பர் வந்து 3, Z is equal to 3. நியூட்ரானும் 3 இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போது உங்களுக்கு மாஸ் நம்பர் என்ன? மாஸ் நம்பர் இஸ் A is equal to 3 plus 3 which is 6. அப்போ அட்டாமிக் ஏன்றது மாஸ் நம்பர். லித்தியத்தோட மாஸ் நம்பர் என்னன்னா 6. அவ்வளோதான். உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? இப்படி தான் கேல்குலேட் பண்ணணும். இப்போ நமக்கு என்ன அப்படின்னா, நமக்கு கொஷின்ஸ் எப்படி வரும் அப்படிங்கிறத நம்ம இதை பார்ப்போம். முதல்ல பாருங்கள், இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. அப்போ அணு என்னென்னு புரிஞ்சிருச்சு, நிறை என்னென்னா என்ன அப்படிங்கிறது நல்லா தெளிவாகவே புரிஞ்சிருக்கும். ஓகே தானே? இப்போ பாருங்கள் கைஸ், இப்போ இது எப்படி டினோட் பண்ணுவாங்க பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் லித்தியம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். லித்தியத்துக்கு கீழே 3ன்னு போடுவாங்க, மேலே 6ன்னு போடுவாங்க. புரிஞ்சுதுங்களா? லித்தியத்துக்கு கீழே 3 மேலே 6 அப்படின்னு சொல்லி குறிப்பாங்க. இப்படி தான் ஒரு அணு எண் நிறை எண்ணை இப்படி தான் குறிப்பாங்க. கீழே ஒரு நம்பர் இருக்குது பார்த்தீங்களா? அது என்ன? அது வந்து அணு எண், தட் இஸ் அட்டாமிக் நம்பர். மேலே ஒரு நம்பர் இருக்குல்ல, அது மாஸ் நம்பர். இப்போ நமக்கு வந்து கொஷின் எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு மாஸ் நம்பரையும் கால்குலேட் பண்ண சொல்லலாம், நியூட்ரான்ஸையும் கால்குலேட் பண்ண சொல்லலாம். புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு இன்னொரு கொஷின் தரேன். இப்போது நான் வந்து சரி கார்பன் எடுத்துக்கலாங்களா? கார்பனோட நம்பர் பார்த்தீங்கன்னா 6, 13 இருக்குன்னு வச்சுக்கலாம். 6, 13 இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போது கார்பனோட ஒரு பேசிக்கான நொட்டேஷன். இப்போ இதில் கீழே இருக்குது என்ன?
அணு எண். வெரி குட். கீழே இருக்குது அணு எண், அட்டாமிக் நம்பர். இங்கே வந்து அட்டாமிக் நம்பர். இந்த பர்டிகுலர் ப்ராப்ளத்தில் அட்டாமிக் நம்பர் Z இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ கைஸ்? அட்டாமிக் நம்பர் இஸ் 6. மேலே இருக்கிறது என்னது? மாஸ் நம்பர். வெரி குட். மாஸ் நம்பர் A இஸ் ஈக்குவல் டு 13. இப்போ நான் உங்கள்கிட்ட என்ன கேட்குறேன்னா, நியூட்ரான்ஸ் எத்தனை, இந்த பர்டிகுலர் எலமெண்ட்டில் நியூட்ரான்ஸ் எத்தனை அப்படின்னு நான் உங்கள்கிட்ட கொஷின் கேட்குறேன். அப்போ நம்மக்கிட்ட இங்கே ஆல்ரெடி ஒரு ஃபார்முலா இருக்கா? A இஸ் ஈக்குவல் டு Z ப்ளஸ் Nன்னு ஒரு ஃபார்முலா இருக்கா கைஸ்? இதில் வந்து நியூட்ரானோட ஃபார்முலாவை நம்மளே டிரைவ் பண்ணிடலாமா? இந்த இசட்டை இங்கே கொண்டு வந்துருங்க. அப்போ N இஸ் ஈக்குவல் டு A மைனஸ் இசட்டா, N இஸ் ஈக்குவல் டு A மைனஸ் இசட். என்னன்னு தெரிஞ்சு தான் இந்த இசட் இங்கே வந்துருச்சு. இப்போ இதிலிருந்து நீங்கள் நியூட்ரான்ஸை ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாமா? ஸோ நியூட்ரான்ஸ் இந்த இடத்துல பாருங்களேன். நியூட்ரான்ஸ் இஸ் ஈக்குவல் டு A எவ்வளவு? 13, Z வந்து 6. அப்போ N இஸ் ஈக்குவல் டு 7. இந்த பர்டிகுலர் எலமெண்ட்டோட நியூட்ரான்ஸ் எவ்வளவு? இந்த பர்டிகுலர் எலமெண்ட்ஸோட நியூட்ரான்ஸ் வந்து 7. புரிஞ்சுதுங்களா? இவ்வளோ தான் கைஸ். ஸோ உங்களுக்கு கொஷின்ஸ் எப்படி கேட்டாலும் நீங்கள் இதுலேருந்து எழுதிடலாமா? இப்போது அட்டாமிக் நம்பர் கொடுத்தாலும் மாஸ் நம்பர் கொடுத்தாலும் யூ கேன் ஈஸிலி கால்குலேட் த நியூட்ரான்ஸ். இதே அட்டாமிக் நம்பர் கொடுத்து நியூட்ரானும் கொடுத்துருந்தா யூ கேன் ஈஸிலி கால்குலேட் த மாஸ் நம்பர். ஈஸி தானே? ஸோ இந்த ஒரு ஃபார்முலா வச்சு நீங்கள் ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். அப்போ இதிலிருந்து ஒரு அட்டாமிக் நம்பர்னா என்ன, ஒரு மாஸ் நம்பர்னா என்ன, ஒரு நியூட்ரான்னா என்ன, இவங்களுக்கு இடையில உள்ள ரிலேஷன்ஸ்லாம் என்ன அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஷால் வி கோ டு த நெக்ஸ்ட் டாபிக் கைஸ்? இது உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிருச்சா? ஓகே. எஸ். ஸோ கைஸ், இப்போ உங்களுக்கு வந்துட்டு மாஸ் நம்பர்னா என்ன, அட்டாமிக் நம்பர்னா என்ன அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி வந்திருக்கும் இல்லையா? எப்படி நியூட்ரான் கால்குலேட் பண்ணுறது, மாஸ் நம்பரை வச்சு எப்படி அட்டாமிக் நம்பர் கால்குலேட் பண்ணுறது, இல்லை அட்டாமிக் நம்பரையும் நியூட்ரானையும் வச்சு எப்படி மாஸ் நம்பர் கால்குலேட் பண்ணுறதுங்கிற ஒரு தெளிவான ஒரு விளக்கம் கிடச்சிருக்கும். இப்போ நாம் என்ன பண்ணலான்னா, எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை பற்றி படிக்கலாம். ஸோ அணுக்களின் எலக்ட்ரான் பகிர்வு எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இது இருந்ததுன்னா தான் உங்களால் ஒரு இணையதள எலக்ட்ரான்கள் எப்படி, ஒரு ஆட்டம்க்கு எப்படி இணையதள எலக்ட்ரான்கள் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். சரி கைஸ், ஸோ பாருங்களேன். இப்போது உங்கள் கையில் ஒரு ஆட்டமை கொடுத்துட்டாங்க. அந்த ஆட்டமில் வந்துட்டு அந்த ஆட்டமோட அட்டாமிக் நம்பரை சொல்லிட்டாங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் அட்டாமிக் நம்பர்னு சொன்னாலே என்னது நமக்கு? நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். சரி, இப்போது அவ்வளோ ப்ரோட்டான்ஸும் எங்கே இருக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள் லெட் மீ டேக் லித்தியத்தை தான் பார்த்துட்டே இருக்குமா? ஸோ ஆக்சிஜன் எடுத்துக்கலாம். ஆக்சிஜனோட அட்டாமிக் நம்பர் வந்து 8 கைஸ். ஆக்சிஜனோட அட்டாமிக் நம்பர் 8. ஆக்சிஜனோட அட்டாமிக் நம்பர் இஸ் 8. இதில் பாருங்கள், அட்டாமிக் நம்பர் 8னா ஆக்சிஜனில் 8 புரோட்டான் இருக்குது, 8 எலக்ட்ரான் இருக்குன்னு அர்த்தம். கரெக்டாக? 8 புரோட்டானும் நியூக்ளியஸ்குள்ளே இருக்குது. 8 எலக்ட்ரானும் எங்கே இருக்கும்? சரி, நீங்கள் சொல்லுவீங்க, சரி 8 எலக்ட்ரானும் ஆர்பிட்டில் சுற்றிட்டு இருக்கு சார், அதாவது ஆற்றல் மட்டத்தில் சுற்றிட்டு இருக்கு சார், நியூக்ளியஸை சுற்றி. எஸ், நீங்கள் சொன்னது கரெக்டு. ஆனால் எந்தெந்த ஆற்றல் மட்டத்தில் எத்தனை எலக்ட்ரான் சுற்றிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது இல்லையா? அதுதான் நாம் இப்போ அணுக்களின் எலக்ட்ரான் பகிர்வை பற்றி பார்க்க போகிறோம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இல்லையா? இல்லைன்னா இன்னொரு தடவை சொல்கிறேன் பாருங்கள். ஸோ ஆக்சிஜனோட அட்டாமிக் நம்பர் இஸ் 8. அப்படின்னா ஆக்சிஜனில் வந்து புரோட்டான் எத்தனை இருக்கும்? 8 இருக்கும். எலக்ட்ரான் எத்தனை இருக்கும்? அதுவும் 8 இருக்கும். இப்போ 8 புரோட்டானும் எங்கே இருக்குன்னு தெரியும். 8 புரோட்டானும் எங்கே இருக்கும்? நியூக்ளியஸ்குள்ளே இருக்கும். இந்த 8 எலக்ட்ரானும் எங்கே இருக்கும்? ஸோ நியூக்ளியஸை சுற்றிட்டு இருக்கும். கரெக்டாக ஆர்பிட்டில் சுற்றிட்டு இருக்கும். எந்தெந்த ஆர்பிட்டில் எத்தனை எலக்ட்ரான் சுற்றுதுன்னு நமக்கு தெரியாது இல்லையா? அதை தான் இப்போ படிக்க போகிறோம். பார்க்கலாமா கைஸ்? ஸோ இதுக்கு வந்து நமக்கு என்ன இருக்குன்னா, ஒரு ஃபார்முலா இருக்குது கைஸ். என்ன ஃபார்முலா அப்படின்னா, இங்கே பாருங்களேன், நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் nth ஆர்பிட். ஸோ தமிழில் இதுக்கு என்னென்னா, nவது ஆர்பிட்டில் ஸோ கைஸ் பாருங்கள், இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா? இப்போ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் nth ஆர்பிட் அல்லது nவது ஆர்பிட்டில் உள்ள எலக்ட்ரான்ஸோட நம்பரோட ஃபார்முலா என்னன்னா 2n² கைஸ். ஸோ 2n². ஸோ இது என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 1வது ஆர்பிட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். 1வது ஆர்பிட்டில் எத்தனை எலக்ட்ரான் சுற்றுதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா, இந்த nக்கு பதிலாக நீங்கள் எத்தனை நம்பர் போட்டால் போதும்? 1 போட்டால் போதும். அப்போ பாருங்களேன், ஃபஸ்ட் ஆர்பிட்டில் 2 × n² தானே? இங்கே nக்கு பதிலாக 1. ஸோ 2 × 1². இப்போ 2 × 1 2 தான். அப்போ 1வது ஆர்பிட்டில் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கும்? 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இதே மாதிரி செகண்டில் எத்தனை? செகண்ட் ஆர்பிட்டில் 2 × 2² ஜஸ்ட் 2 × 4 = 8. ரெண்டாவது ஆர்பிட்டில் 8. இதே மாதிரி தேர்டுக்கு போடுங்க, ஃபோர்த்துக்கு போடுங்க. ஸோ தேர்டுக்கு எத்தனை வரும்? 18 வருங்களா கைஸ்?
ஃபோர்த்துக்கு போடுங்க 32 வருமா கைஸ்? புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? இதே ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி பாருங்க. அப்போ ஃபஸ்ட் ஆர்பிட்டில் வந்து 2 எலக்ட்ரான், செகண்ட் ஆர்பிட்டில் வந்து 8 எலக்ட்ரான், தேர்ட் ஆர்பிட்டில் 18, ஃபோர்த் ஆர்பிட்டில் 32 எலக்ட்ரான்ஸ் வரைக்கும் ஃபில் ஆகலாம் கைஸ். நாம் ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்துன்னு போடுறோம் இல்லையா, இதுக்கு வந்து நேமே வச்சுட்டாங்க. இதை வந்து தமிழில் ஆர்பிட் அல்லது ஆட்டர் மட்டம்னு சொல்லுவோம், இங்கிலீஷில் வந்து ஆர்பிட் ஆர் ஷெல்லுன்னு கூட சொல்லுவாங்க. ஓகே தானங்க? ஸோ இதில் பாருங்கள், ஃபஸ்ட் ஆர்பிட்டோட நேம் வந்து கே ஆர்பிட்டு, அடுத்து எல், எம், என். புரிஞ்சுதுங்களா? ஃபஸ்ட் ஆர்பிட் இஸ் கே, செகண்ட் இஸ் எல், தேர்ட் இஸ் எம், ஃபோர்த் இஸ் என். ஸோ கே ஆர்பிட், எல் ஆர்பிட், எம், என். அப்போ கே ஆர்பிட்டில் எத்தனை எலக்ட்ரான் வரைக்கும் போடலாம்? 2 எலக்ட்ரான் வரைக்கும் ஃபில் பண்ணலாம். எல் ஆர்பிட்டில் 8 எலக்ட்ரான்ஸ் வரைக்கும் ஃபில் பண்ணலாம். எம் ஆர்பிட்டில் 18 ஃபில் பண்ணலாம். என் ஆர்பிட்டில் 32 ஃபில் பண்ணலாம். உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? இட்ஸ் வெரி ஈஸி கைஸ். ஸோ இப்போ பாருங்கள், நமக்கு ஆக்சிஜனில் டோட்டலாக எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குது? 8 எலக்ட்ரான்ஸ் இருக்குங்களா கைஸ்? இந்த 8 நம்ம எப்படி ஷேர் பண்ண போகிறோம் பாருங்கள். ஸோ இந்த இருக்குல்ல நியூக்ளியஸை ஒட்டி இருக்குல்ல ஃபஸ்ட் ஆர்பிட், அதுதான் என்னென்னா கே ஆர்பிட். புரிஞ்சுதுங்களா? ஃபஸ்ட் ஆர்பிட் தான் எத்தனை ஆர்பிட்டு? கே ஆர்பிட்டு. இப்போ ஆக்சிஜனில் மொத்தம் 8 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. இப்போ அதை நம்ம இப்போ ஷேர் பண்ணுவோம் பாருங்கள். கே ஆர்பிட்டில் எத்தனை எலக்ட்ரான்ஸ் ஃபில் ஆகலாம்? 2 எலக்ட்ரான்ஸ் ஃபில் ஆகலாங்க. அப்போ 2 போடுங்க. இங்கே 2 எலக்ட்ரான்ஸ் ஃபில் ஆகிடுச்சு. கரெக்டுங்களா? 2 ஃபில் ஆகிடுச்சு. ஓகே தானே? அப்போது 2 ஃபில் ஆகிடுச்சு. ஆக்சிஜனில் மிச்சம் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குது? 6 தானே கைஸ் இருக்குது. உங்களுக்கு புரிஞ்சுதா? ஆக்சிஜனில் மிச்சம் எத்தனை இருக்குது? 6 இருக்குது. அந்த 6 நம்ம என்ன பண்ணலாம்? வெளியில் இருக்கிறத ஃபில்அப் பண்ணுங்கள். புரிஞ்சுதுங்களா? 2,6. இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். உங்களுக்கு புரியுதுங்களா? இன்னொரு தடவை சொல்கிறேன் பாருங்கள். இப்போ ஆக்சிஜனில் மொத்தம் 8 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஆக்சிஜனோட அட்டாமிக் நம்பர் 8. அப்புறம் அதுக்கு அர்த்தம் என்னென்னா அதில் 8 எலக்ட்ரான்ஸும் 8 ப்ரோட்டான்ஸும் இருக்குது. அந்த 8 எலக்ட்ரான்ஸும் நியூக்ளியஸை சுற்றிட்டு இருக்குது. அது எப்படி சுற்றுதுன்னா, ஃபஸ்ட் ஆர்பிட்டில் 2 எலக்ட்ரான்ஸு, வெளிமட்ட ஆர்பிட்டில் 6 எலக்ட்ரான்ஸ் சுற்றுது. புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? இப்படி நீங்கள் எலக்ட்ரான்ஸை பிரிக்கிறது தான் என்னென்னா எலக்ட்ரான் பகிர்வு, எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதே நீங்கள் கார்பனுக்கு எழுதுனீங்கன்னா எப்படி எழுதுவீங்க? ட்ரை பண்ணி பாருங்களேன். கைஸ் பாருங்கள், கார்பனோட அட்டாமிக் நம்பர் வந்து 6 கைஸ். கார்பனோட அட்டாமிக் நம்பர் இஸ் 6. ஸோ அதில் புரோட்டான் 6, எலக்ட்ரான் 6. புரோட்டான் 6, எலக்ட்ரான் 6. அதில் பாருங்கள், ஃபஸ்ட் ஆர்பிட்டில் எத்தனை, செகண்ட் ஆர்பிட்டில் எத்தனைன்னு கேல்குலேட் பண்ணும். ஃபஸ்ட் ஆர்பிட்டில் எத்தனை எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ணலாம்? ஃபஸ்ட் ஆர்பிட்டில் 2 எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ணலாமா கைஸ்? கரெக்டாக? இப்போ கார்பனில் மிச்சம் எத்தனை இருக்குது? 6ல் 2 ஃபில் பண்ணியாச்சு. மிச்சம் 4 தானே இருக்குது. அந்த 4 இங்கே ஃபில் பண்ணுங்கள். அப்போ இதோட கார்பனோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன? 2,4. கார்பனோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இஸ் 2,4. உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? சரி, இப்போ மேற்கொண்டு குழப்பம் வரும் சார். அப்போ தேர்ட் ஆர்பிட்லாம் போகாதுங்களா? போகும். எப்படின்னு சொல்லித்தரேன் பாருங்கள். இப்போ கார்பனுக்கு பார்த்தோம், ஆக்சிஜனுக்கு பார்த்தோம். இப்போ சோடியத்தோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதி பார்ப்போமா? இப்போ உங்களுக்கு எப்படி எழுதணும்னு உங்களுக்கு புரிஞ்சிருச்சிங்களா? இப்போ சோடியத்துக்கு எழுதி பார்ப்போம் பாருங்கள். சோடியத்தோட நம்பர், சோடியத்தோட அட்டாமிக் நம்பர் இஸ் 11. சோடியத்தோட அட்டாமிக் நம்பர் இஸ் 11. ஸோ அதில் புரோட்டான் 11 இருக்குது, எலக்ட்ரான் 11 இருக்குது. புரோட்டான் 11, எலக்ட்ரான் 11 இருக்குது கைஸ். இதில் பாருங்கள், இதை நான் எப்படி ஃபில்அப் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ ஆஸ் யூஷுவல் வி நோ, சென்டரில் என்ன இருக்குங்க? சென்டரில் நியூக்ளியஸ் இருக்கும். ஸோ அதை சுற்றி ஆர்பிட்ஸு. ஸோ பாருங்களேன், இப்போது ஃபஸ்ட் ஆர்பிட்டில் எத்தனை எலக்ட்ரான்ஸ் ஃபில் ஆகும்? 2 எலக்ட்ரான்ஸ். ஆல்ரெடி ஃபார்முலா போட்டு பார்த்தோம் இல்லையா? 2 எலக்ட்ரான்ஸ். ஸோ அப்போ இந்த எலக்ட்ரான்ஸில் 2 ஃபில்அப் பண்ணியாச்சு. இன்னும் 9 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ரெண்டாவது ஆர்பிட்டில் எத்தனை ஃபில்அப் பண்ணலாம்? ஸோ ரெண்டாவது ஆர்பிட்டில் நம்ம எத்தனை ஃபில்அப் பண்ணலாம் கைஸ்? 8 ஃபில்அப் பண்ணலாம். நம்ம ஃபார்முலா போட்டு பார்த்தாலே 2n² ஃபார்முலா, அதில் 8 எலக்ட்ரான், அது மூலமாக 8 ஃபில்அப் பண்ணிடலாம். அப்போ பாருங்களேன், ஃபஸ்ட் ஆர்பிட்டில் 2, அதுக்கு மேலே இடம் இல்லை. ரெண்டாவது ஆர்பிட்டில் 8, அதுக்கு மேலே இடம் இல்லை. ஸோ டோட்டலாக இந்த 11 எலக்ட்ரான்ஸில் 10 பேர் ஃபில் பண்ணியாச்சு. இன்னும் எத்தனை பேர் இருக்காங்கன்னு ஒருத்தன் இருக்கான். ஸோ அந்த ஒருத்தனுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? 3வது ஆர்பிட்டுக்கு போவோம். ஸோ 3வது ஆர்பிட்டில் 1 தானே இருக்குது, அந்த 1 ஃபில்அப் பண்ணியாச்சு. ஸோ கைஸ், the formula is 2,8,1. புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? இவ்வளோ தான் கைஸ். ஸோ இதுதான் சோடியத்தோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். ஸோ சோடியத்தோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இஸ் 2,8,1. புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? வெரி ஈஸி கைஸ். இப்படி எந்த எலக்ட்ரான்ஸ், எந்த ஆட்டம்ஸை கொடுத்தாலும் அதோட அட்டாமிக் நம்பரை வச்சு நீங்கள் ஈஸியாக அதோடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை க்ரியேட் பண்ணிடலாமா? எழுதிடலாமா கைஸ்? அதாவது எலக்ட்ரான்களின், அணுக்களின் எலக்ட்ரான் பகிர்வு எழுதிடலாங்களா? ஸோ இட்ஸ் வெரி ஈஸி கைஸ் எழுதுறது. இப்போ இன்னொன்று புதுசாக ஒன்று பார்ப்போம், வேலன்ஸ். வேலன்ஸ் எலக்ட்ரான் அப்படின்னா என்னென்னு முதல்ல பார்ப்போம். வேலன்ஸ்ன்னு பார்ப்போம். அதுக்கு பிறகு நம்ம என்னென்னு பார்க்கலாம்,
வேலன்சின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக கேல்குலேட் பண்ணுவோம் கைஸ். இணைதிர எலக்ட்ரான்கள் என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வெளிமட்டம்னா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் அது வெளிமட்ட எலக்ட்ரான்கள்னால் என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் கைஸ். வெளிமட்ட எலக்ட்ரான்கள்னால் ஒன்றுமே இல்லை. இங்கே பாருங்களேன், இப்போ இது சோடியத்தோட ஆட்டமே எடுத்துக்கலாம். சோடியத்தோட ஆட்டத்தில் பாருங்கள், இருக்கிறதுலே அவுட்டர் மோஸ்ட் யார் கைஸ்? அவுட்டர் மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 1 2 3 மூணாவது ஆர்பிட் தானே கைஸ், அதுதான் வேலன்ஸ் ஆர்பிட். அதாவது வெளிமட்ட ஆற்றல் மட்டம்னு சொல்லுவோம் நாங்கள், சொல்லுவோம் இல்லையா, வெளிமட்ட ஆற்றல் மட்டம். ஸோ வெளிமட்ட ஆற்றல் மட்டம் இங்கே என்னென்னா தேர்ட் ஆர்பிட். அதில் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குது? ஒன்றே ஒன்று. அப்போ கடைசியில் எத்தனை இருக்கோ அதான் வெளிமட்ட எலக்ட்ரான்கள், வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ்னு சொல்லுவோம். இங்கே வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் எத்தனை கைஸ்? 1. புரிஞ்சுதுங்களா? இங்கே வேலன்ஸ் எலக்ட்ரான் எத்தனை? 1. இதே மாதிரி இதில் பாருங்களேன், கார்பனுக்கு பாருங்களேன், கார்பனோட வேலன்ஸ் எத்தனை? வேலன்ஸ் வந்து 4. வேலன்ஸ் எலக்ட்ரானிஸ் வெளிமட்ட எலக்ட்ரான்கள் வந்து எத்தனை கைஸ்? வெளிமட்ட எலக்ட்ரான்கள் இஸ் 4. இதே நீங்கள் ஆக்சிஜனுக்கு எழுதுனீங்க இல்லையா, ஆக்சிஜனோட ஃபார்முலா 2,6. ஆக்சிஜனுக்கு எத்தனை கைஸ்? 2,6. இப்போ சோடியத்துக்கு அடுத்து மெக்னீஷியம் இருக்கும். ஸோ மெக்னீஷியத்தோட நம்பர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மெக்னீஷியத்தோட நம்பர் வந்து என்னென்னா Z = 12. அப்போ அதுக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதுனா எப்படி எழுதுவோம்? 2, 1வது ஆர்பிட்டில் 2, அதுக்கப்புறம் 8, 2. அப்போ மெக்னீஷியத்துக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன? வேலன்ஸ் எலக்ட்ரான் எத்தனை? 2. வெளிமட்ட ஆற்றல் மட்ட எலக்ட்ரான்கள் எவ்வளோ வருங்க? 2. புரிஞ்சுங்களா? தட் இஸ் வேலன்ஸு. வேலன்ஸ்னா வெளிமட்ட எலக்ட்ரான்கள்னு சொல்லுவோம். அப்போது உங்களுக்கு எப்படி வந்து ஒரு வேலன்ஸ் எலக்ட்ரான் கேல்குலேட் பண்ணுறதுன்னு புரிஞ்சிருச்சு. ஒரு நம்பர் கொடுத்தா யூ கேன் ஈஸிலி கேல்குலேட். ஒரு அட்டாமிக் நம்பர் கொடுத்தா உங்களால் எதை கேல்குலேட் பண்ண முடியும்? ஒரு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை கேல்குலேட் பண்ண முடியும். அதாவது அணுக்களின் எலக்ட்ரான் பகிர்வை நீங்கள் கேல்குலேட் பண்ணிடுவீங்க, கணக்கிட்டுருவீங்க. அதிலிருந்து யூ கேன் ஈஸிலி கேல்குலேட் த வேலன்ஸ் எலக்ட்ரான். கடைசியாக இருக்கக்கூடிய அந்த வெளிமட்ட எலக்ட்ரான் தானே அதோடைய வேலன்ஸ் எலக்ட்ரான். ஈஸியாக. சரி, இப்போ இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா கைஸ், இதிலிருந்து இணைத்திறன்னா என்ன, வேலன்சின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் கைஸ். இது உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா வேலன்சி ரொம்ப ஈஸி. ஸோ அந்த டாபிக் போகிறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு சொல்லணும், இப்போ நம்ம நிறைய எலமெண்ட்ஸ் படிச்சுட்டு இருக்கோம் கரெக்டுங்களா? ஸோ நான் வந்து சொல்கிறேன், இன்னும் ஆக்சிஜனுக்கு இது நம்பரு, கார்பனுக்கு இது நம்பருன்னு. ஸோ நம்ம 9th ஸ்டாண்டர்ட் புக்கில் வந்துட்டு ஒரு பர்டிகுலரான ஒரு டேபிள் இருக்குது. அந்த டேபிளில் நீங்கள் முதல் ஒரு 20 ஆட்டம்ஸுக்கு நீங்கள் வந்து நம்பர்ஸை படித்து வச்சுட்டிங்கன்னா இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. அதை நான் வந்து உங்களுக்கு டிஸ்பிளேல ஷோ பண்ணுறேன். இந்த 20 நம்பர்ஸையும் நீங்கள் படித்து வச்சுக்கிட்டிங்கன்னா 20 ஆட்டம் அண்ட் அதோட அட்டாமிக் நம்பர் படித்து வச்சிட்டிங்கன்னா இட் வில் பி வெரி ஈஸி ஃபார் யூ. ஓகே கைஸ், ஸோ இப்போ நீங்கள் எப்படி வெளிமட்ட எலக்ட்ரான்ஸை எப்படி ஈஸியாக கேல்குலேட் பண்ணுறதுன்னு படிச்சிட்டிங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், வேலன்சினா என்ன, இணைத்திறன்னா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இணைதிறன்னா என்னென்னா கைஸ், இங்கே பாருங்களேன். இப்போ கைஸ் இணைத்திறன்னா என்னென்னா, ஒரு ஆட்டம் இன்னொரு ஆட்டம் கூட சேரப்போகுது, பாண்ட் ஆக போகுது, அதாவது பிணைக்கப்பட போகுது, அது இணைய போகுது, எப்படி வேணால் வச்சுக்கோங்க. இது எப்படி இணையும்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று தன்னோட எலக்ட்ரான்ஸை கொடுத்து இணையும், அல்லது இன்னொரு ஆட்டம்கிட்டருந்து எலக்ட்ரான்ஸை வாங்கி இணையும். அதுக்கு முன்னாடி ஒரு ஆட்டம் எதுக்கு சார் இன்னொரு ஆட்டம் கூட சேரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டேபிள் ஆகிறதுக்கு. அதாவது கைஸ், எப்போவுமே ஒரு ஆட்டம் வந்து தன்னுடைய ஆர்பிட்ஸ், அதாவது ஆற்றல் மட்டங்களை முழுமையாக வச்சுக்க நினைக்கும் கைஸ். அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஃபஸ்ட் ஆர்பிட்டில் மொத்தமாக எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குது? மொத்தமாக ஜென்ரலாக 2 இருக்கணும். ஆனால் இப்போ ஹைட்ரஜன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட அட்டாமிக் நம்பர் 1. அப்போ அதில் ஃபஸ்ட் ஆர்பிட்டில் 1 தான் இருக்குது கரெக்டாக. ரெண்டாவது ஆர்பிட்டில் எத்தனை இருக்கலாம்னா மொத்தம் 8 இருக்கலாம். படித்தோம் இல்லையா, ஃபஸ்ட் ஆர்பிட்டில் வந்து 2 இருக்கலாம், ரெண்டாவது ஆர்பிட்டில் 8 வேணும் கரெக்டாக கைஸ். ரெண்டாவது ஆர்பிட்டில் எத்தனை இருக்கணும்? 8 இருக்கணும். 8 இருந்ததுன்னா அது வந்து முழுமையான எலக்ட்ரான்ஸ். 8 இருக்கணும், இருந்ததுன்னா முழுமையான எலக்ட்ரான்ஸ். இப்போ ஒருவேளை நீங்கள் வந்து ஒரு ஆக்சிஜன் எடுத்துக்கங்களேன். ஆக்சிஜனோட நம்பர் பார்த்தீங்கன்னா அட்டாமிக் நம்பர் இஸ் 8, எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 2,6 கரெக்டாக. அதுக்கு இன்னும் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருந்தால் அது வந்து 8ஆக மாறும்? இந்த இடம் 8ஆக மாறணும்னா உங்களுக்கு இன்னும் எத்தனை எலக்ட்ரான்ஸ் வேணும்? இன்னும் 2 இருந்ததுன்னா போதுமா கைஸ்? இன்னும் 2 இருந்ததுன்னா இந்த 6 வந்து 8ஆக மாறிடுமா? அதுதான் கைஸ் இணைதிர எலக்ட்ரான்ஸு. அப்போ இணைதிர எலக்ட்ரான்ஸ் ஆர் வேலன்சி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இணைதிர எலக்ட்ரான்கள் இதில் ஆக்சிஜனோட இணைதிர எலக்ட்ரான் பார்த்தீங்கன்னா 2, which is வேலன்சி. ஆக்சிஜனோட வேலன்சி பார்த்தீங்கன்னா 2 எப்படி வந்துச்சுன்னு தெரிஞ்சிடும் உங்களுக்கு. இது ஃபில் ஆகணும்னா உங்களுக்கு இன்னும் எத்தனை வேணும்? 2 வேணும் கரெக்டாக. இதே நீங்கள் ஃப்ளூரின் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் கைஸ். ஃப்ளூரினோட நம்பர் பார்த்தீங்கன்னா 9. அதுக்கு பாருங்களேன் 2,7.
அப்போ ஃப்ளூரினுக்கு வந்துட்டு இந்த இடம் ஃபில் ஆகணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடம் ஃபில் ஆகணும்னா அதுக்கு இன்னும் எத்தனை எலக்ட்ரான்ஸ் வேணும்? ஒரு எலக்ட்ரான் இருந்தால் அது 8ஆக மாறிடுமா கைஸ்? ஒரு எலக்ட்ரான் இருந்தால் எத்தனையாக மாறிடும்? 8ஆக மாறிடும். கரெக்டாக? அப்போ அதோட இணைதிரி எலக்ட்ரான் 1. இப்படி தான் கைஸ் இணைதிரி எலக்ட்ரானை கால்குலேட் பண்ணுவாங்க. இதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம லித்தியத்துக்கு எடுப்போமே. லித்தியத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்பர் வந்து 3. அப்போ பாருங்கள், லித்தியத்துக்கு நம்பர் 3. அப்போ அதோடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இஸ் 2,1. நல்லா பாருங்கள், 2,1 கரெக்டு தானே? ஏன்னா 3வது நம்பருக்கு அட்டாமிக் நம்பர் 3க்கு இப்படி தானே கைஸ் எழுதுவோம். இப்போ இந்த 2வது ஆர்பிட் ஃபில் ஆகிறதுக்கு எனக்கு 7 எலக்ட்ரான் தேவை. கரெக்டுங்களா? 7 எலக்ட்ரான் தேவை. அந்த 7 தேவை அப்படின்னா இது வந்து 7 எலக்ட்ரானுக்காக 7 ஆட்டமை அப்ரோச் பண்ணணும். அதை விட அந்த 1 கொடுத்துடலாங்களா? அவ்வளோதான். அதனால் இந்த 1 அது என்ன பண்ணணும்? கொடுத்துரும். அப்போ இங்கே வந்து இணைதிரி எலக்ட்ரான் வந்து 1 தான். உங்களுக்கு புரிஞ்சுதா? இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா இன்னும் அவங்களுக்கு தேவை 2. அந்த 2 வாங்குறாங்க. இவன் ஃபில் ஆகிறதுக்கு இந்த 2 தேவை, 2 வாங்குறான். இவன் ஃபில் ஆகிறதுக்கு 1 தேவை, ஸோ 1 வாங்குறான். ஆனால் இவனுக்கு 7 தேவை. அந்த 7 வாங்குறத விட அந்த 1 கொடுத்துடலாமா? அப்போ இவன் கொடுக்க தயாராகிடுறான். ஸோ இவனோட இணைதிரி எலக்ட்ரான் வந்து 1. புரிஞ்சுதுங்களா? ஸோ இதை தான் எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா, உங்களோட வேலன்ஸ் எலக்ட்ரான் வெளிமட்ட எலக்ட்ரான்கள் 1, 2, 3 இப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். வெளிமட்ட எலக்ட்ரான்ஸ் எப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் கைஸ். அப்போ உங்களோட இணைதிரி எலக்ட்ரான்கள் என்னவா இருக்குன்னா, இணைதிரி எலக்ட்ரான்கள் 1, 2, 3, 4 இருக்கும். ஏன்னு உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? ஏன்னா வெளிமட்ட எலக்ட்ரான் 1 இருக்குன்னு பட்சத்தில் இது ஃபில் ஆகிறதுக்கு இன்னும் 7 எலக்ட்ரான் தேவை. அந்த 7 வாங்குறதோட 1 கொடுத்துடலாம். புரிஞ்சுதுங்களா? அதே மாதிரி இவன் 2னா 6 வேணும். 6 வாங்குறதுக்கு 2 கொடுத்துடலாம். ஸோ இணைதிரி எலக்ட்ரான்கள் இப்படி இருக்கும். இதே பாருங்கள், 5, 6, 7லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 5, 6, 7 இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க கைஸ். இப்போ இவனுக்கு பாருங்கள், இவனுக்கு 3 தான் தேவை. கரெக்டாக 8 ஆகிறதுக்குன்னு எத்தனை தேவை? 3 தேவை. அப்போ இவன் என்ன பண்ணுவான்? 3 வாங்குவான். இவனுக்கு எத்தனை தேவை? 2 தேவை. இவனுக்கு தேவை 1 தான். கரெக்டாக? உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? ஸோ இவ்வளோ தான் கைஸ். இப்படி தான் இணைதிரி எலக்ட்ரான்களை கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ எப்படின்னு புரிஞ்சுதுங்களா? இதை தான் நம்ம புக்ஸ்லேயும் கொடுத்துருப்பாங்க. இதுதான் இணைதிரி எலக்ட்ரான்களோட ஃபார்முலா. ஜென்ரலாக ஒரு ஆட்டம் வந்து ஃபுல்ஃபில்லாக இருக்குன்னா எப்படின்னா 2,8,8 ஃபார்மேட் அடைஞ்சதுன்னா அந்த ஆட்டம் வந்து ஸ்டேபிள் ஆர் ஃபுல்ஃபில். அதுக்கு ஏற்றாப்புல அவங்க வந்து ஃபார்ம் பண்ணிக்குவாங்க. அண்ட் இன்னொரு விஷயமும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த வெளிமட்ட எலக்ட்ரான்கள் இருக்குல்லங்களா கைஸ், இதை வச்சு நம்மளோட எலமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ 1, 2, 2, 3 ஒரு ஆட்டமோட வெளிமட்ட எலக்ட்ரான்கள் வந்து 1, 2, 3 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை வந்து மெட்டல்ஸ்ன்னு சொல்லுவோம். உலோகம்னு நம்ம சொல்லிடலாம் கைஸ். அதே 4, 5, 6, 7லாம் இருந்துச்சுன்னா அது அலோகம், நான் மெட்டல்ஸ். அப்போ பாருங்கள், இவனுக்கு 6 இருக்குது வெளிமட்டம். அப்போ இவன் ஒரு அலோகம். இதே சோடியமுக்கு பாருங்கள், சோடியமுக்கு வந்து லித்தியம் சோடியமுக்குலாம் 1, அவன் மெட்டல்ஸு. லித்தியம் மெட்டல், சோடியம் மெட்டல், மெக்னீஷியம் மெட்டல். மெக்னீஷியத்துக்கு வெளிமட்ட எலக்ட்ரான் 2, அவன் மெட்டல். பொட்டாசியம் மெட்டல், அவங்களாம் மெட்டல்ஸில் வந்துடுவாங்க. ஸோ வெளிமட்ட எலக்ட்ரான்கள் 1, 2, 3லாம் இருந்துச்சுன்னா மெட்டல், உலோகம். இதெல்லாம் 4, 5, 6 இருந்துச்சுன்னா நான் மெட்டல்ஸு. புரிஞ்சுதுங்களா? நான் மெட்டல்ஸ். இதே 8 இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். 8 இருந்ததுன்னா அவனை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா மந்த வாயுன்னு சொல்லுவோம் கைஸ். மந்த வாயு ஆர் தமிழில் இங்கிலீஷில் வந்து நோபல் கேஸ். ஏன் கைஸ்? ஏன்னா 8 பேர் இருக்கான் வெளிமட்டத்தில், 8 பேர் இருக்காங்க இல்லையா? அதனால் அவனுக்கு வந்து ஒன்றுமே தேவையில்லை. ஸோ அவனோட இணைதிரி எலக்ட்ரான்கள் 0. அப்போ அவன் வந்து மந்தமாக தான் இருப்பான். புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? ஸோ எப்படி இணைதிரி எலக்ட்ரான்கள் கால்குலேட் பண்ணணும்னு புரிஞ்சுதா உங்களுக்கு? ஸோ தட்ஸ் இட் கைஸ். இதில் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இது ஒரு பெரிய வீடியோ தான். இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன ஃபீட்பேக் இருந்தாலும் ப்ளீஸ் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. உங்கள் கூட படிக்கிற சக ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்டு இன்னும் உங்களுக்கு என்னென்ன வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ யூடியூபுக்கு ஐ எம் நியூ, ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் மை சேனல். இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.